Hello guys, welcome to Shark Tamil Gaming. Shark. நான் இதுதான் என் நேம் கூட மாற்றி இப்போ ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு நேமு லோகோ எல்லாத்தையும் சேனலில் ரீபில்ட் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா என் லோகோ மாதிரி இருக்கும், சேனல் நேம் மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொல்கிறேன்லாம் யாதன் வெல்கம் டு யாதன் ஆல்ரவுண்டர், அதுவே எனக்கு இன்னும் வரைக்கும் வந்துடுது, ஏன்னு தெரில. இன்றைக்கி நம்ம லாக் ஃப்ரூட்ஸ் தான் ஆட போகிறோம். இந்த இது தான் இன்னும் ஒரு 1 ஹவரோ ஏதோ 2 ஹவர்லேயோ ஏதோ புதுசாக ஒரு அப்டேட் வரப்போகுது, ஈஸ்டர் அப்டேட்டு. அதுக்காக தான் வெயிட்டிங். அது வரைக்கும் இந்த வீடியோ போகாது, சும்மா கொஞ்சோண்டு கிரைண்டிங்கு, அந்த பாஸ் அடிக்கிறது, பாஸ் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுறது தான். என்கிட்ட கிட்ஸுனை கூட கிடச்சிச்சு, எனக்கு லக்கு. அன்றைக்கி வேலண்டைன்ஸ் அப்டேட்டில் கிட்ஸுனை ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க. முடிவுட்டு நான் இந்த கிட்ஸனை வச்சுன்னு எப்படியா மேட்ச் ஏற்றுணுன்னு இருக்கிறேன். நான் வேறு இப்போ கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் லாஸ்ட்டில் இருக்குது, அது வரைக்கும் எப்படியாவது ஏற்றணும். இப்போ மேட்ச்ரி கிட்டத்தட்ட முடிய போனோன்னா 62 தான் வேணும். அதை ஏற்றிட்டு அதுக்கதான் போகலாம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு ஃபுல்லாக வீடியோ டெய்லியும் வரும் கைஸ். இதுக்கடுத்தது வீடியோ டெய்லியும் ரெக்கார்ட் பண்ணி வரும். ஃப்ரீ ஃபயர் நடுவில் வேணால் வரும் ஜோன் சேவ் பண்ணுறது. ஏன்னா வேறு யாராவது வந்தாங்கன்னா இது பண்ணுவேன், ஆனால் வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்க வாய்ஸ் கேட்காது, அது ஒன்று சொல்லணும். இப்போ வரும் கிட்ஸுனையோட பவர் பண்ண டக்குன்னு ட்ரைனிங் பண்ணலாம். புத்தாவும் கிட்ஸுனையும் ஒரே மாதிரி கிரைண்டிங்க்கு, ரெண்டுமே தரமாக இருக்கும் கிரைண்டிங்க்கு. ஆனால் நான் ரெஃபர் பண்ணுறது புத்தாவாக இருக்கும். நான் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் புத்தா வச்சு தான் கிரைண்டிங் பண்ணின்னு இருந்தேன். இப்போ கண்ட்ரோல் ஃப்ரூட்டு மாற்றிட்டேன். இப்போ நான் இந்த ஐடியில் கிட்ஸுன்னு எனக்கு ஸ்டார்டிங்லேயே கிடச்சிச்சு, வெரி ஸ்டார்டிங்லேயே. இது பைரேட் ஐன்லேயே கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக வேலண்டைன்ஸ் அப்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். நான் யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்பேன், 8 அந்த மாதிரி வர்றதுக்காக சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் டக்குன்னு கிட்ஸுனே வந்துச்சு. ஏதாவது டைகரு 8 அந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு நினச்சிருந்தேன். டக்குன்னு கிட்ஸுனே வந்துச்சு. ட்ராகனுங்களாம் எதிரே பார்க்கக்கூடாது, ட்ராகன் எப்படி தான் வராது. ட்ராகன் கிடைக்கிறதையே இந்த கேமில் 0.0001% தான் இருக்குது. குஸ்ட்டு முடிச்சு அடிச்சுனுக்கிறேன் பாருங்க கைஸ். அப்போ தான் கிச்சன் எந்த அளவுக்கு. புத்தாவுக்கும் இதே பிரச்சனை தான், நம்ம போட்டு அடிச்சுனே இருப்போம் ஈஸியாக. அதனால் புத்தாவும் சரி கிச்சனும் சரி இந்த மாதிரி குஸ்ட்டு முடிச்சிட்டோம், குஸ்ட்டு எடுக்காமல் அடிச்சுன்னு இருப்போம். அதுதான் ஒரு இதுவே. மறுபடியும் 555 லெவலு மேஸ்ட்ரி 240 போகுது மேஸ்ட்ரி. இந்த கொஸ்ட்டு முடிச்சோன்னு 240 போயிடும். இப்போது குவாலிட்டியாக வீடியோ போடணுன்னு நினச்சினுக்கிறேன். இப்போலாம் அதனே நேமு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். டெய்லியும் வீடியோ வரும் கைஸ். இதுக்கடுத்தது கன்ஃபார்ம் சொல்கிறேன், டெய்லியும் வீடியோ வரும். ஃப்ரீ ஃபயர் வரும், இல்லை ரோப்ளாக்ஸ் வரும். நான் தனியாக இருந்தேன்னா ரோப்ளாக்ஸ் வேணால் வர சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஃப்ரீ ஃபயர் தான் போடுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ ரோப்ளாக்ஸில் போட்டேன், ஏன்னா நான் இப்போ ஆன்லைனில் எவனும் இல்லை, அதனால் நான் இந்த இது போட்டுருக்கிறேன் கைஸ். அதுக்கடுத்து இன்னும் நான் சொல்லணும், என்கிட்ட இன்னும் இந்த இது இருக்குது. இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் ப்ளீஸ்.
இந்த இதுலேயும் 1K சப்ஸ்கிரைபர் ஏற்றினோம் கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ். நீங்கள் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் சொன்ன மாதிரி 245 ஆயிடுச்சு கைஸ். இந்த இந்த மாதிரி கிட்ஸுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். வர வர இந்த இது செம்மையாக இருக்குது. கிட்ஸுனே ஃப்ரூட்டு கிடச்சிச்சின்னா என்ன ஃப்ரூட்டு கேஸ் ஃப்ரூட்டு வச்சுருந்தா வண்டி தான் கிட்ஸுனை ஈட் பண்ணக்கூடாது. மற்றபடி புத்தா இருந்தால் கூட ஈட் பண்ணுங்க கிட்ஸுனை. அதனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வண்டி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பிவிபிக்கும் செம்மையாக இருக்கும், கிரைண்டிங்க்கும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டு தான் கிட்ஸுனை. நான் இந்த ஆறாவை நான் கலர் மாற்றணும். ப்ளூ கலர் இருந்தால் தான் கிட்ஸுனைக்கு மேட்சிங்காக இருக்கும். பாருங்க பிளாக் கலர் வச்சு மேட்சிங்காகவே இல்லை, நல்லாவே இல்லை இந்த ஆரா கலரு. ஃபுல்லாக ஆரா வந்தால் கூட பரவாயில்ல, இது ஃபுல்லாலாம் ஆரா இல்லை. அடிச்சுட்டே கிரைண்டிங் பண்ணுவோம். ஒரு 20 நிமிட்ஸ் போடுவேன். அதுக்கடுத்தது பாய் பாய் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கு நான் நீங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிரைண்டிங் வேறு போகணும். கிரைண்டிங் போட்டு அடுத்தபடி பார்க்கும்போது நான் ஃபோர்ட்ரஸ் ஐலாண்டில் இருப்பேன் கைஸ். இது நிறைய ஃபோர்ட்ரஸில் லாஸ்ட் இது ஃபவுண்டைன் சிட்டியில் இருப்பேன். கிரைண்டிங்லாம் போட்டு நான் போக முடியுமான்னு தெரில. வேணா நான் தண்டர் குடிச்சிட்டு வேணால் போயிருப்பேன். அங்கெல்லாம் போகவா சான்ஸே இல்லை. ஃபுல்லு கிரைண்டிங் போட்டு நைட் அக்கஞ்சி கிரைண்டிங் போட்டால் தான் வேலையே ஆகாது. நான் வேறு அட்மின் அப்யூஸ் வேறு போடணும். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டு அதெல்லாம் முடிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில் ஏஞ்சி ஃப்ரீ ஃபயர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வீடியோ போட்டு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு 10 தூங்க வேண்டியதான் சாப்பிட்டுட்டு. இதான் கைஸ் என் டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் இதுதான் கைஸ். நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்போ எக்ஸாம் வேறு வருது. ஆனால் நான் டெய்லியும் போடுவேன் கைஸ் வீடியோ. எக்ஸாம் அடுத்த மாதம் ஒரு 2 வாரத்துக்கு வீடியோ வராது. அடுத்த மாதத்தில் ஸ்டார்டிங் ஒரு 2 வாரத்துக்கு வீடியோ வராது கைஸ். எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் போட முடியாது கைஸ். ஆனால் இந்த மாதம் வேணால் ஃபுல்லாக வீடியோ போடலாம். அடுத்த மாதம்னா உங்களுக்கு கணக்கே இல்லை. நான் வேறு கேம் பற்றி சொன்னால் இது பற்றி பேசினுக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறது, கிரைண்டிங் நான் குடிச்சிட்டு முடிச்சுட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் வேறு அதுக்கடுத்து நான் ஷார்ப்னர் கராத்தே வேறு மாஸ்டரி போடணும். அது வேறு ஒன்று. அது வேறு சூப்பர் ஹியூமன் வாங்கி காட் ஹியூமன் வாங்கி அதுவும் சாங்கின் ஆட்டோ வாங்கி கிட்ஸனை மாஸ்டரி பண்ணி அதுக்குன்னு ட்ராகன் எடுக்க ட்ரை பண்ணி ட்ராகன் எடுத்து ட்ராகனை ஹிட் பண்ணி ட்ராகனை சாப்பிட்டு ட்ராகனை மாஸ்டரி பண்ணோம். அடுத்தது கேம் எண்டு, அதுக்கடுத்து பிளாக் ஃப்ரூட்ஸ் எண்டு. அதுதான் கைஸ், இதுதான் கைஸ் கேமு. நம்ம கோல் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்து அது மாஸ்டரி பண்ணுறோம். ஆனால் மேக்ஸ் லெவல் வேணால் போகணும். ட்ராகன் அவங்களோட இப்போவே கிட்ஸுன்னு கிடச்சிட்டு ஒரு செகண்ட்ஸ்லேயே ட்ராகன் கிடச்சிச்சுன்னா இப்போ ட்ராகன் கிடையாது. எப்படின்னா தேர்சி போய் சி அண்ட் பண்ணி தான் எடுக்கணும். வல்கனோ ஐலாண்டுக்கு போய் அது தெரியும் கைஸ். நான் ஒன்றும் ஐடியா இல்லை. நான் லெவல் 3 போய்
422 level. Okay, இப்போ இன்னும் கிட்டத்தட்ட கொஞ்சம் லெவல் தான். அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவே 10 நிமிஷம் ஆகி இன்னும் கிரைண்டிங் வேறு போட்டுனுங்கிறேன். இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் எல்லா குஸ்டியும் எடுத்து போடவா இல்லை இந்த இது போடவான்னு ஆனால் ஒன்று பண்ணலாம். போய் ஸ்டார்டிங் ஐலேண்ட்லேருந்து இந்த லெவல்லையே ஸ்டார்டிங் ஐலேண்டில் இருந்து எல்லா கொஸ்டியும் எடுத்து முடிச்சு அதுக்கடுத்து இந்த ஐலாண்டு வந்தோடனே இந்த வீடியோ போட்டு அதுக்கடுத்து ஐலாண்டு முடிச்சு விட்டுருலாம். இதாங்க என் பிளானு. ராயல் சோல்ஜர் போட்டு கிரைண்டிங் பண்ணி குஸ்ட்டு முடிஞ்சா வச்சுனுங்கிறேன் கைஸ். அப்போ நான் ஃப்ரீ ஃபயர்களை வந்து அவன் வேறு கால் அடிப்பான் நடுவுலேயே கால் வச்சுனா வெள்ள முடிச்சு கதை. இப்போ நான் ஒரு பிளாக் வேறு ஒரு நிமிஷம் ஏஃப்கே போய் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்கே போய் அதை ரெக்கார்ட் பண்ணணும். தெரிஞ்சு கில்லு வராது நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஜோன் சரி தான் பண்ணுவேன். அப்படி இருந்தாலும் king guys. அடிக்கிற அடியில் தார் ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். இன்னும் அடி 10 டேமேஜ். வீடியோ 10 டேமேஜ் எடுத்துட்டோம். 3 டைல் இருக்கு. இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தால் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு காமிச்சிடுவேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் கஷ்டமே. இன்னும் 200க்கு மேலே இருக்கு. என்ன 200 கற்றுவங்களாம் ஏற்றவே முடியாது. நான் ஸ்டார்டிங் 2-3 வேலை டக்குன்னு இல்லை, ஸ்டார்டிங் 3 வேலை டக்குன்னு ஏற்றிடலாம். அதுக்கடுத்து 4-5 ஏற்றவே முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் எப்படியோ 4வது ஒன்று ஏற்றிட்டேன். இன்னும் 5வது ஒன்று ஏற்றணும். இதுக்கடுத்து வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பவுட்ரை கொடுக்குற ஒரு நல்ல பிளேஸ்க்கு போகணும் கைஸ். டக்குன்னு போகணும். எவே என் பண்ணிட்டு நான் கிரைண்டிங் போட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கடுத்து அப்டேட் நான் ரெக்கார்ட் பண்ணோம். அப்டேட் ரெக்கார்ட் பண்ணி அது போட்டு அதுக்கு வாய்ஸ் ஒரு நாளைக்கு தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் ஒரு டைமுக்கு போடணும். ஒரு வாரத்துக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சாட்டர்டே தான். சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணிடணும். அது சண்டே ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துடணும். சாட்டர்டே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு சண்டே வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக பண்ணணும். இப்போது அவுட்ரோ கொடுக்க போகிறோம் கைஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆலில் வச்சுக்கோங்க. பாய்.